Здравствуйте, ребята! Как дела? Меня зовут Акрам, я ваш учитель русского языка. Вы говорите учить русский? Поехали! எஸ் தமிழ் நீங்கள் பார்த்து கரெக்ட். இன்றைக்கி நம்ம தமிழ் வழியாக ரஷ்ய மொழி வந்து கற்றுக்க போகிறோம். ரஷ்ய மொழி வந்து ஒரு கஷ்டமான மொழி அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது மக்கள் மத்தியில். பட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்மக்கிட்ட கரெக்டான கைடும் கரெக்டான மெட்டீரியல்ஸும் இருந்துச்சுன்னா எந்த ஒரு மொழியும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இதுதான் கஷ்டமான மொழி, இதுதான் ஈஸியான மொழி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மொழியும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாதுங்க. எனிவே வளவலன்னு பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வணக்கம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுப்போம். இங்கிலீஷில் நம்ம ஹலோன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு நிகரான ஒரு வேர்டு தான் zdravствуйте. 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 அது வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து zras, அப்புறம் ட்வீச்சர். zdravствуйте. இந்த வேர்டு வந்து பண்ணால் ஸ்டில் வந்து பண்ணால் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண அப்படின்னா இன்னொரு ஈஸி வேர்டு இருக்குங்க. ஆனால் அதுக்கு இங்கிலீஷ் வந்து ஹாய் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரீவியத். ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஸ்டில் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து கேஷுவலாக சொல்லும் போது தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உச்சித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ எப்படி வரும்? zdravствуйте உச்சித்தல். எப்படி? zdravствуйте உச்சித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி தான் ஏன் ரஷ்யன் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை க்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் பதிலுக்கு நான் உங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? zdravствуйте ரபியத்தா. அப்போ உச்சித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? டீச்சர் அப்படின்னு அர்த்தம். அதே ரபியத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹலோ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க zdravствуйте உச்சித்தல். அண்ட் பதிலுக்கு நான் சொல்கிறது zdravствуйте ரபியத்தா, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த வேர்டு குட் மார்னிங், காலை வணக்கத்தை கற்றுப்போம். காலை வணக்கம் சொல்கிறாங்க доброе утро. அவ்வளோதான். விச் மீன்ஸ் குட் மார்னிங், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வெல், தமிழில் நம்ம இங்கிலீஷ் கலந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றாட லைஃப்பில் வந்து பார்த்தா பேசுகிறோம்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 50% தமிழ் தான் இருக்கும், 50% இங்கிலீஷ் இருக்கும், ரைட்டா? அதனால் காலை வணக்கம் கூட நம்ம சொல்ல மாட்டோம், குட் மார்னிங் தான் நம்ம சொல்லுவோம். பட் ரஷ்யன் லாங்குவேஜ் அப்படி கிடையாதுங்க. அந்த லாங்குவேஜ் பேசுகிற நபர்களும் அப்படி கிடையாது. அவங்க 95% ஆல்மோஸ்ட் ரஷ்யன் வார்த்தைலாம் போட்டு பேசுவாங்க. ரிமைனிங் 5% தான் வந்து பார்த்தா இங்கிலீஷாக இருக்கும். எனிவே, ஸோ குட் மார்னிங் அப்படின்ட்டுருக்கு доброе утро. அடுத்து மதியானம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா நம்ம மதிய வணக்கம்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம புதுசாக ஒரு வேர்டெலாம் கற்றுக்க தேவையில்லை. நம்ம வந்து குட் மார்னிங் பார்த்தாலும் அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், அவ்வளோதான். எப்படி சொல்லலாம்? தோப்ரயே அப்படின்னு சொல்லணும், அதாவது தோப்ரி அப்படின்னு மாற்றிக்கோங்க. தோப்ரி தியன் விச் மீன்ஸ் குட் ஆஃப்டர்நூன். தோப்ரி தியன். அதே ஈவினிங் மீட் பண்ணோம், சாயங்காலம் ஆச்சுன்னா ஈவினிங் மீட் பண்ணோன்னா நம்ம வந்து மாலை வணக்கம் சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ் வந்து குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? நம்ம குட் ஆஃப்டர்நூன் போட்டாலும் அந்த வேர்டு தோப்ரி அப்படின்றத வச்சுக்கோங்க. ப்ளஸ் நம்ம ஈவினிங் சொல்லிட்டு வியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கணும். என்ன வேர்டு? வியேச்சர். ஸோ தோப்ரி வியேச்சர் விச் மீன்ஸ் குட் ஈவினிங், மாலை வணக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷில் எப்படி வந்து குட் அப்படின்னு சொல்கிறதுல குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் ப்ளஸ் என்ன செய்கிறோம்? மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் மட்டும் குட் பக்கத்தில் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி தான் ரஷ்யன்லையுமே. பட் 2 வேர்ட்ஸ் இருக்குது, தோப்ரயே மற்றும் தோப்ரி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அது பக்கத்தில் என்ன செய்கிறோம்? ஊத்ரா, தியன், வியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். மார்னிங், நூன், ஈவினிங் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிறோம். இந்த வார்த்தையில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. எனிவே, அடுத்து சாயங்காலம் முடிஞ்சோடனே எக்ஸாக்டாக தூங்க போகும்போது குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ரஷ்யனில் ஸ்பக்கோய்னோய் நோச்சி குட் நைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் செகண்ட் நம்ம ரீகால் பண்ணிப்போம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். ஸோ குட் மார்னிங் அப்படின்றதுக்கு தோப்ரயே ஊத்ரா, குட் ஆஃப்டர்நூன் தோப்ரி தியன், குட் ஈவினிங் தோப்ரி வியேச்சர், குட் நைட் ஸ்பக்கோய்னோய் நோச்சி. கிளியர் ஆச்சா? சரி, அடுத்து நான் அப்படின்றக்கு ரஷ்யனில் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வேர்டு? சிம்பிளான வேர்டு தான். இப்போ நான் அக்ரம், ஐ எம் அக்ரம் அப்படின்னு சொல்லணும்னா ரஷ்யனில் அக்ரம் அப்படின்னு சொல்லுவேன். அக்ரம். என் பேருக்கு பதிலாக உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிருத்திகா, சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து இந்தியாவுக்கு நம்ம ரஷ்யனில் இந்தியா. என்ன வேர்டு? இந்தியா. அது இங்கிலீஷில் இந்தியன் சொல்கிறோம்ல, நேஷனாலிட்டி குறிக்கிற மாதிரி இந்தியன் அப்படின்ற வார்த்தைக்கு ரஷ்யனில் வந்து என்ன செய்கிறாங்க? இந்தியட்ஸ்.
இந்தியட்ஸ் இந்த வேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்திய நாட்டுக்காரன், ஐ எம் இந்தியன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எப்படி ரஷ்யனில் சொல்லுவோம்? ய இந்தியட்ஸ், ய இந்தியட்ஸ், ய இந்தியட்ஸ். ஆனால் இதே வந்து பண்ணால் ஒரு பொண்ணு வந்து பண்ணால் ஐ எம் இந்தியன் சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் ஆக்கணும். அப்போ அந்த இந்தியன் இந்தியட்ஸ் அப்படின்னு சொல்லல, அதுக்கு பதிலாக இந்தியான்க. என்ன வேர்டு? இந்தியான்க. ஸோ ஒரு பொண்ணு சொல்லும்போது ய இந்தியான்க, ய இந்தியான்க அப்படின்னு சொல்லணும். ஐ எம் இந்தியன். சரி, முன்னாடி வந்து நம்ம டீச்சருக்கு ஒரு வார்த்தை படித்தோம்ல, அது என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? எஸ், உச்சீதல், உச்சீதல். அப்போ ஐ எம் அ டீச்சர், என்னோட ஆக்குபேஷனை சொல்கிறேன், ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவேன் ரஷ்யனில்? ய உச்சீதல், ய உச்சீதல், ய உச்சீதல். எஸ், பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் என்கிட்ட ரஷ்யன் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என் ஸ்டூடெண்ட் தானே. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு மாணவர்னா ய ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் வந்து சேம் தான். ய ஸ்டூடெண்ட், ய ஸ்டூடெண்ட். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருந்தால் இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற வேர்டை மாற்றிக்கணுங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஸ்டூடெண்ட்கா, ஸ்டூடெண்ட்கா, ய ஸ்டூடெண்ட்கா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ நான் வந்து ய உச்சீதல், பட் நீங்கள் து ஸ்டூடெண்ட், து ஸ்டூடெண்ட் அல்லது து ஸ்டூடெண்ட்கா, து ஸ்டூடெண்ட்கா. ஓகே, நோட்டீஸ் பண்ணிப்பீங்க ஒரு புது வார்த்தை வந்திருக்கு. அப்போ துய் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? நீ அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கிலீஷில் யூ ஆர், துய், துய், துய். அடுத்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேட்கணுங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? பையல், பையல். இப்போ நீங்கள் அப்படின்ற வார்த்தையை வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஸோ யூ ஹேட் ஃபுட், அப்போ யூன்றது வேர்டை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ யூ ஹேட் ஃபுட்டுக்கு மட்டும் பையல் சொல்கிறோம். யூ ஹேட் ஃபுட் அப்படி சொல்லும்போது துய் பையல், துய் பையல், துய் பையல். பதிலுக்கு நான் சாப்பிட்டேன் அப்போ நானுக்கு உங்களுக்கு தெரியும்ல, பையல் மட்டும் மறுபடியும் ஆட் பண்ணுங்க. ய பையல், ய பையல். எஸ்ன்னு சொல்கிறதுக்கு நம்ம ரஷ்யன் வந்து தா சொல்லுவோம், தா. ஸோ எஸ் ஐ ஹேட் அப்படின்னு சொல்லும்போது தா ய பையல், தா ய பையல். ஓகே, அடுத்து நன்றி அப்படின்றதுக்கு நம்ம சொல்லித்தரோம் ஸ்பசீபா. நன்றிக்கு என்ன சொல்கிறாங்க? ஸ்பசீபா, ஸ்பசீபா. அது நீங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறதா பல்ஷோய ஸ்பசீபா, பல்ஷோய ஸ்பசீபா, பல்ஷோய ஸ்பசீபா. அப்புறம் பாய் அப்படின்றதுக்கு, அதாவது போயிட்டு வரேன் அப்படின்றதுக்கு ரொம்ப சிம்பிளான வேர்டு தான் பக்கா, பக்கா, பக்கா. இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு மொழி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் வித் ரைட் கைடர் அண்ட் ரைட் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு வந்து ரஷ்ய மொழி ஃபுல்லாக கற்றுக்கணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9789960549 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ரஷ்ய மொழி வந்து கற்றுக்கோங்க. நம்ம வேற ஒரு நல்ல வழியில் மீட் பண்ணுவோம். Until then, see you. Большое спасибо. Пока-пока. Увидимся.